இப்பேற்பட்ட துன்பமான நிலையிலும் இப்பேற்பட்ட கணவனை பிரியாமல் வாழ்கின்றாள். சரி மகேஸ்வரி எழுப்பு பார்க்கலாம். மகேஸ்வரி 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 நல்ல நேரத்தில் வந்தீர்கள் சுவாமி. ஒரு நேரத்திலே என் பிறந்த நாள் விழாவில் என்னை வாழ்த்து என்னவென்று வாழ்த்து தீர்க்க சுமங்கலி பவ என்ற வார்த்தையை தீர்க்க சுமங்கலி மட்டுமல்ல இன்றும் உரைக்கின்றேன். நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். போங்க சுவாமி. என் கணவன் நிலைமையை பார்த்தீர்களா? யாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமையே ஏற்படக்கூடாது. கொடிய வியாதியிலே குஷ்டம் பிடித்த வியாதியாகப்பட்டது என் கணவனுக்கு நேர்ந்து விட்டது. இந்த நிலைமையை பார்த்து தீர்க்க சுமங்கலி என்று உரைக்கிறீர்களே, நீங்கள் கொடுத்த வரவாகப்பட்டது பலிக்கவே பலிக்காதா? இப்படிப்பட்ட கணவனை வைத்துக் கொண்டு கவலைப்பட வேண்டாம் என்று உரைக்கிறீர்கள் சுவாமி. இது இல்லை நியாயமா? இது இல்லை தருமமா? உன்னுடைய கணவன் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றான். கணவன் யாருடைய கணவன் இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கின்றானே, இந்த நிலைமை இவனுக்கு ஆதியில் வந்தது கிடையாது. அப்படி என்றால் இவனுடைய வாழ்க்கையில் பாதியில் வந்தது. என்ன சுவாமி உரைக்கிறீர்கள்? உண்மைதான். எனக்கு தெளிவாக உரைங்கள் சுவாமி. இவனுடைய கணவன் ஒரு நாட்டின் இளவரசன். என்னது? ஒரு நாட்டை ஆண்டு வந்த மன்னராக இருந்தவன். கலிங்க நாட்டை ஆண்டு வந்த கருணாகரன் ஒரு பெண்ணை காப்பாற்ற சென்றதால் இவனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்கிறது சுவாமி. இது மாறிவிடும். ஒரு நாட்டிற்கு மன்னனாகப்பட்டவர் என் கணவரா? உண்மைதான். ஒரு பெண்ணை காப்பாற்றிய காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டதா? உண்மைதான். உண்மையிலே இந்த நிலைமை மாறுமா? கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக மாறுமா? நான் வாய் வார்த்தையாக உரைத்தால் நம்ப மாட்டேன். தாயாக பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதானே. என் கரத்திலே நீங்கள் மாறிவிடும் என்று சத்தியத்தை செய்து கொடுங்க. என்னை நம்பிவிட்டாய் அல்லவா? கைவிட மாட்டேன். கைவிட்டு விடுவா. சத்தியமாக உன்னை நான் கைவிட மாட்டேன். சத்தியமாக உன்னை நான் காப்பாற்றுவேன். நல்ல வழி உரைப்பேன். நான் தூங்கி ஏஞ்சி பாக்குறேன், என்ன கைவிட மாட்டேன். நான் சத்தியமா கைவிட மாட்டேன். நான் சத்தியமா கைவிட மாட்டேன். பேசாதீங்க சுவாமி. எத்தனை நாள் நடக்குது இந்த சாமி வேலை? சுவாமி அவர் வேண்டாம். வேண்டாவா? ஏய் வேண்டாவா? அந்த எத்தனை நாள் வந்து போறான்? இவன் சும்மா ஆயிடுக்குனே இருந்தாயா? எனக்கு அப்பயே தெரியும் இவன் எனக்கு நான் ஒரு நாள் நம்ம தலை மேல கழுவு தூக்கி போட்டு இவன் அவன் ஒன்னா ஓட போதான் தெரியும். ஆனா அது சீக்கிரமா நடக்கும் தெரியாம போறியா? யார் என்று தெரியாது. உன்னை பற்றி கொண்டதால் யார் எப்படிப்பட்டவன் எப்படி வாழ்ந்தவன் என்று அனைத்துமே மனதிற்கு பேசுகிறாயா? ஒரு நேரத்திலே ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட துன்பமான நிலையில் இருந்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கொடிய அரக்கனை துரத்தி கொண்டு ஓடினாய். அப்படி சென்று அவனை அழிக்க வேண்டும் என்று நீ கொடுத்த பானம் ஒரு முனிவரின் மார்பை தைத்தது. அந்த முனிவர் கொடுத்த சாபத்தால் அந்த நிலைமை அல்லவா? உங்களை தவறாக பேசிவிட்டீர்கள். என்னை மன்னித்து விடுவார்களா? அந்த முனிவர் உனக்கு கொடுத்த சாப விமோசனம் நினைவில் இருக்கின்றதா? வருகின்ற சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி அன்று அந்த அரிசக்தியும் சிவசக்தியும் இருவரும் ஒன்றாக சேர்வதை என் இரு கண்களால் பார்த்தார். அப்பொழுதே இந்த நிலைமை மாறிவிடும் என்று பார்த்தாயா மகேஸ்வரி? சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி என்று அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்வது வழக்கம் அல்லவா? அந்த காட்சியை உன்னுடைய கணவன் கண்டால் அப்போது இந்த நிலைமைக்கு சுவாமி எல்லாம் உண்மைதான் சுவாமி. ஆனால் நாங்கள் இருவருமே பாமர மக்கள். அந்த அரிசக்தியும் சிவசக்தியும் தெய்வமாகப்பட்டவர்களே, நாங்கள் இருவர் கண்களுக்கும் அவர்கள் தெரிவார்களா? கண்டிப்பாக. அதற்கு நான் வழிவகை செய்கிறேன். நீங்கள் வழி சொல்கிறீர்களா? கண்டிப்பாக. அப்படியே ஆகட்டும் சுவாமி. நாங்கள் சென்று வருகிறோம். நல்லதொரு முறையிலே மகேஸ்வரிக்கு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அந்த அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு வர வேண்டும் அல்லவா? அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நான் யாரை சந்திக்க வேண்டும்? அதோ இருக்கின்றதே பகலவன் கோட்டை. பகலவன் கோட்டை ஆண்டு வந்த பைரவன், அவனைத்தான் மறுபடியும் சந்திக்க வேண்டும்.
கவலையே கிடையாது. இனி முதற்கொண்டேன் இந்த பகவன் கோட்டையை நான் ஒருவனே ஆளப் போகின்றேன். சிறந்த விஷயம் அதுதான் செய்வோம். பாட்டு என்ன படுத்துக்குவாங்க பத்தியா நான் சொல்ல நாரதன் அடிச்சிருப்பாங்க. நாலுல இருந்து நீயே உட்கார நானே ஆடுறேன் வெளில வேசமா இப்ப சொல்லு எதுக்கு ஏண்டா சொந்த துட்டு செலவுல முட்டை வாங்கி போய் சூடி வச்சிருக்காது இதுதான். அடிக்கிற அடி மொத்த சுத்தால கையில போகுது இரு உனக்கு.
மொத்தமா. ஆட கலகக்காரா, ஆட கலகக்கார திருட்டு சௌடியா பையா, எதுக்குடா வந்துக்கிறேன்? எதுக்குடா என்ன கிடையாது கலக்காரன் திருட்டு தேவையா பையன் கேட்டாடி பையா, நான் யாருங்களா உனதான் கேட்டா எதுக்குடா வந்து? உனக்கு ஆபத்து. எனக்கு ஆபத்தா? உனக்கு தூக்கி போறாங்க. எங்க இவன் என்னைக்கு நம்ம நாட்டுல காலை வச்சானோ அன்னைக்கே நாடு குடிச்சோரா போச்சு. குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. உன்னுடைய உயிருக்கு ஆபத்து. என் உயிருக்கு நீ ஆபத்தா? வாங்கிய வரம் பொய்யாக போகுது. சாமி, 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 சாமி. உக்காரு, உக்காரு. பவர் அடிக்குண்டா. ஏங்க ஏங்க நீங்க எத்தனை ஆளா மார்க் சொல்லுவோம் என்ன சொல்றா ஸ்டேஜ் உள்ள வாங்கிக்கும் பொழுது கையமுடா கையமுடா டேய், நான் பைரவன்டா. பயிரவிடாது அமுடா. புடிக்கல சர்க்கார். ஏங்க தெரியுமா பயிரவாதி மயிரவாதி அம்மாங்கறான் சொல்லல பயிரவா கைமா சொல்லுங்க பர்றாக்கு பர்றா. ஸ்டேஜ் ஒழுங்கா நீ கவுந்து பாருங்க. அவட தராஸ் தட்டு மாதிரி இருப்பான் கவுர் ஆமா மாதிரி தப்பு கேட்டுங்க கவுர் வந்து சூட்டு எங்கே தெரியும் எந்த கால காட்சி வாங்கிட்டு வந்தா பண்ணாத பண்ணா. பைரவா, உருண்டு வரணும். உருண்டா வரணும். கோயில் வாசா, கோயிந்தா, கோயிந்தா. இங்க போய் ஊர்ல கூடாது. புதுசா ரோடு போடுறாங்க பாரு, அங்க போய் ஊர்ல அங்க இருந்தாலும் சாமி, சாமி, மாட்டின எப்படி ஆடிக்கிறீங்க? சாமி, மாறு. ஏந்திர மேல ஏறு, தூக்குடா, ஏய் உன்னை தூண நாம அவன் ஆடியது மாட்டிக்கோ. ஏந்திரு தூக்குடா. ஐயா இல்லையா அவன் புடி போ குடிச்சாம பாரு. வர மாட்டேங்குது ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்பதான் கையை காட்டி போட்டிருந்தான். இந்த கையும் உடைக்க போறேன். பைரவா, எதனால் உன்னுடைய வரம் பொய்யாக போகின்றது தெரியுமா? எதனால? விண்ணுலகத்திலே அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்ந்து அந்த 2 சக்தியும் ஒன்றாக சேர்ந்தால் வாங்கிய வரம் போய்த்து விடும். அதனால அதனால் உனக்கு அழிவு காலம் நேர்ந்துவிடும். அதனால தற்போது அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் தற்போது நீ கைலாயம் போ. கைலாயமனா? அங்கே சிவசக்தி இருப்பாள். அதனால அவளை கொண்டு வந்து பாதாள அடிச்சுன்னு உன்னுடைய வரம் பொய்க்காது. எவ்வளவு? நீ வரம் பெற்ற வரம் பிரசாதி. இவ்வளவுதானா? அவள்